நேர்மை, தைரியம், தர்ம சிந்தனை இது மூணுமே தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லலாம். எல்லார்கிட்டையுமே நீங்கள் ரொம்பவுமே அன்பாக பழகக்கூடியவங்க. ஆனால் பாருங்கள், யாருக்கும் அடிமை இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதை விரும்பவும் மாட்டீங்க. பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பாருங்கள், எல்லாருக்கும் ஒத்து போகும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல், அதாவது கணிக்கக்கூடிய தன்மை பெரும்பாலும் தனுசு ராசிக்கு இருக்கும். இந்த விஷயம் ஏற்கனவே நடந்தது போல் இருக்கும், இல்லை இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே உணர்வது போன்ற ஒரு அறிகுறிலாம் தோன்றக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. கொஞ்சம் தற்பெருமை அதிகமாக தாங்க இருக்கும், ஆனால் எல்லோருமே நண்பர்களாக பாவிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட ஒரு சிறப்பான இயல்புன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் ஏமாறவும் மாட்டீங்க, யாரையும் ஏமாற்றவும் மாட்டீங்க. சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய திறமை இருக்கும். ஆனாலும் பாருங்களேன், ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயோ உங்கள் நண்பர்கள் கூட்டத்திலையோ அதை பற்றின விவாதம் செய்வீங்க. இது எப்படி செய்யலாம், ஏன் செய்யணும் அப்படின்னு சில விவாதம் இருக்கும். ஆனால் பாருங்கள், எல்லோரும் அதுக்கு ஒன்று விவாதத்தில் முடிவு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சி வச்சுருக்கீங்களோ அதைத்தான் தீர்மானமாக கொண்டு வருவீங்க. நிறைய இடத்துல இந்த தனுசு ராசிக்காரங்களை பார்த்தாச்சுங்க, இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. இப்படி நீங்கள் செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒத்து போகுதுங்க. தற்பெருமை இருந்தாலும் அது நல்லது தான், ஏன்னா பண்ணின நல்ல விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்கிறது தப்பு கிடையாது இல்லையா. நம்மளை பார்த்து இன்னும் 2 பேர் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தனுசு ராசி. இந்த ராசியில் பாருங்கள், மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசி அதிபதியை பொறுத்து குணநலன் மாறுபடுங்க. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். நீதியும் நேர்மையும் கடைபிடிக்கக்கூடியவங்களா தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் குரு பகவானின் அருளால் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஏதாவது தடை தாமதம் உங்களை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்குது, மன கஷ்டம் பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள், வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு இந்த சுண்டல் மாலை இருக்கு இல்லையா, அதை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி மனசார நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை குரு பகவானிடம் வைங்க. விரைவில் அந்த பிரார்த்தனை நடக்கும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் உச்சரிச்சுட்டு குரு பகவான் வழிபாடை செய்யுங்க. நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெற முடியும். ஏன் இப்போ கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு குரு பகவானை மனசில் நிறுத்தி நம்பிக்கையோடு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் விரைவில் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் தசாபுத்தியை பொறுத்து உங்களுடைய ஜாதக அமைப்பில் சில மாற்றங்கள் இருக்கும் இல்லையா, அது தெரிஞ்சுக்கிறதுனாலையுமே நன்மையை பெறலாம். அதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க, எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். எந்த அமைப்பை எந்த விளைவை ஏற்படுத்துது, அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், நிச்சயமாக சில மாற்றங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெறுவீங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்தி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவங்களுக்குமே நிரந்தர தீர்வு இவங்க தராங்க. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நிறைய மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம்ல 1ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்களேன், குரு பகவான ஆட்சி கிரகமாக கொண்டவங்களா இருக்கீங்க. வாழ்க்கையோட அர்த்தம் தெரிஞ்சு வாழக்கூடியவங்க நீங்கள். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இப்போ பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் முதல்ல மூலம் நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்கலாம். இந்த மூல நட்சத்திரக்காரங்க பாருங்கள், வாழ்க்கையோட அர்த்தம் தெரிந்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில யோகமான அமைப்பு உருவாகி இருக்கு. யோகமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உங்கள் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரப்போகுதுங்க. ஏன் நினைச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். மனசில் இருந்த குழப்பம் எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்கள் விலக போகுது. பெரிய மனிதர்களோட ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயத்தை முயற்சி செஞ்சுருப்பீங்க. அப்படி முயற்சி செஞ்சும் முடிவுக்கு வராமல் சில வேலைகள் நின்று போயிருக்கும். அப்படி தடைப்பட்ட வேலையை கூட இப்போ சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டோம், முடிக்காத வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிஞ்சு நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உருவாகியிருக்கு.
அதுக்கப்புறம் சப்தமாதிபதி புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. இதனால நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா பின்னடைவு ஏற்படும். பண விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வியாபாரிகள் நீங்கள் பாருங்கள், இப்போ நிறைய புதிய ஒப்பந்தம் கையெழுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி கையெழுத்து போடும் பொழுது ஒரு முறைக்கு அதை இருமுறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. புதுசாக முதலீடு செய்வதற்கு மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு சிலர் பாருங்கள், புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு கனவு கண்டு வச்சுருப்பீங்க. கனவுமே நனவாகும். கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. புதுசாக இடம் வீடு வாங்கும் பொழுது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கவனமாக பார்த்து வாங்குங்க. பெரியவங்களோட ஆலோசனை பாருங்கள், இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட ஆலோசனை எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையுமே சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் அர்த்தாஷ்டம சனி தொடங்குது. இந்த அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு வரலாம். சனி பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு வர வாய்ப்பு இருக்குது. மனசில் தேவையில்லாத குழப்பம் வரலாம். எடுக்கும் வேலையில் தடை தாமதம் வரலாம். கவனமாக இருந்தால் நல்லது. இந்த தடை தாமதம் நீங்கள் விநாயகனை வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க, நல்லது நடக்கும். அடுத்து பாருங்கள், பூராடம் நட்சத்திரக்காரங்க லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால உங்கள் குடும்பத்தில் இப்போ சுபிட்சம் உண்டாகும். கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒற்றுமையுமே பிறக்கும். பொன் பொருள் சேர்க்கை நல்லா இருக்கு. சிலர்லாம் புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும் பாருங்கள். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, பிரச்சனை இது எல்லாமே விரைவில் முடிவுக்கு வரும். வியாபாரிகளுக்கு ஏற்பட்ட தடையுமே காணாமல் போகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். மூலதனத்துக்கு ஏற்ப ஆதாயம் பிறக்குது. சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் ராகுவும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களோட முயற்சியை வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க. எடுக்கும் மேலே ஆதாயமாக மாறும். பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. தேவைக்கேற்ப பண வருமானம் இருக்கும். சிலருக்கெல்லாம் புதுசாக சொத்து சேர்க்கை வருது. உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 22ஆம் தேதியிலிருந்து சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சகோதரர்கள் இடையில் ஒற்றுமை வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்குது, தைரியம் கொடுது. உடல் பாதிப்புமே உங்களை விட்டு விலகுதுங்க. துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. இதனால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். சிலர் புதிய வீட்டில் குடி போகக்கூடிய யோகம் இருக்குது. தன்னம்பிக்கை தைரியம் கூடும். இதுவரை ஏற்பட்ட பாதிப்பு விலகும். சகோதரர்களாலையுமே நன்மை பிறகுது. அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தன குடும்பாதிபதி சனி பகவான் சகாயஸ்தானத்தை விட்டு சுகஸ்தானத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இருக்கும். வேலைப்பளு இதனால் அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்கள் உழைப்பிற்கேற்ற ஆதாயத்தை பெற முடியும். அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு முதலிடத்தை நோக்கி முன்னேற விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம் நீங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், சில அமைப்பு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஆத்மகாரகன் சூரியன் யோகக்காரகன் ராகுவோடு இணைஞ்சி சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது. எடுத்த வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். இதனால் பாருங்கள், உங்கள் செல்வாக்கும் உயரும். நேற்று வரைக்கும் கேள்விக்குறியாக இருந்த வேலை இப்போது நல்லபடியாக நடக்கும். இதனால் பாருங்களேன், லாபம் அதிகரிக்க போகுது. அரசு வழி முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக மாறுது. வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் 22ஆம் தேதியிலேருந்து பாருங்களேன், தைரிய வீரியக்காரனாக இருக்கக்கூடிய உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் வியாபாரத்துலேயும் சரி, தொழில் வருமானத்துலேயும் சரி, இதில் எதெல்லாம் தடைகளை நீங்கள் சந்தித்து வந்தீங்களோ கடந்த காலத்தில், அந்த தடைகள் எல்லாம் இப்போ உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வையும், புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும். வேலையில் இருந்த நெருக்கடி குறையுது. உடல் பாதிப்பு இருந்த இடம் தெரியாமல் போகுது. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். கருத்து வேறுபாடால் பிரிஞ்சவங்களுமே மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தெய்வத்தை நிமிச்ச வேண்டுதலை நிறைவேற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குல தெய்வத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுதல இன்னும் நன்மைகளை நீங்கள் பல மடங்கு பெறலாம். பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ உண்டாகி இருக்குது. அதனால் குல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவுமே நல்லது. எடுத்த வேலைகளில் வெற்றியும் கிடைக்கும். வித்யாகாரகன் புதன் வக்ரம் அடைகிறதுனால மாணவர்கள் உங்களுக்கு பாருங்கள், படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்தினால் நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். இந்த தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பான மாதமாக இருக்குது. எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம்.
கோபத்தை மட்டும் குறைக்க பாருங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.